யார் நினைச்சும் நாம பிறக்கல. ஒருத்தன் நினைச்சு அவனால பிறக்க முடியாது. அதே மாதிரி அவன் நினைச்சு அவனால இறக்க முடியாது. இதையும் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப மூலமானது உலகத்துல. பிறப்பும் இறப்பும் நம்ம கையில கிடையாது. ஆனா நாம இந்த வாசியோக பயிற்சி பண்ணும்போது இறப்பை தள்ளி போடலாம். அதே மாதிரி பிறப்பையும் தள்ளி போடலாம். அடுத்த பிறப்பை இறப்பு தள்ளும் போது என்ன ஆகும்? பிறப்பும் தள்ளி தானே போகும். இப்போ ஒருத்தன் 2026 சாகணும் அப்படின்றது விதினா, அந்த சாகணுன்ற அந்த விதியை அவன் தள்ளி போடுறான் வாசியோக பயிற்சி பண்ணி. அவன் 2026 அவன் இறக்கணும், 2028 அவன் பிறக்கணும் அப்படின்னு எழுதிருக்கு. அப்போ இந்த இறக்கக்கூடிய அந்த நாட்களை 2026 இறக்குற நாட்களை அவன் தள்ளி போடுறான் வாசியோக பயிற்சி பண்ணி. அது தள்ளி போட்டு அவன் 2030 வரைக்கும் போயிடும். அப்போ 2028 அவன் எப்படி பிறப்பான்? பிறக்க மாட்டான்ல, சாவேல எப்படி பிறப்பான்? அப்போ அவனுடைய இறப்பும் தள்ளி போகுது, அதே மாதிரி அவனுடைய பிறப்பும் தள்ளி போகுது பாருங்க. அதுக்கு தான் இந்த வாசியோக பயிற்சியை நான் சொல்றேன். வாசி மந்திர ஜபமும் இதை செய்யும். வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணாலும் இது நடக்கும். பிறப்பும் தள்ளி போகும், இறப்பும் தள்ளி போகும். முதல் இறப்பு தள்ளி போகும். இறப்பு தள்ளி போனா காணா பிறப்பு தள்ளி போகும். ஏன்னா இறக்காத ஒருத்தன் எப்படி பிறக்க முடியும்? அதான உண்மை. அப்ப இறக்க வேண்டிய காலகட்டத்திலேயே அவன் உயிரோட இருப்பான். அப்ப எப்படி திரும்ப பிறக்க முடியும்? அவன் வாசியோக பயிற்சியை மேல்நிலை அடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல்நிலை அடைஞ்சிட்டே போனான்னா அவன் பிறக்கக்கூடிய தருணமே வராது. அடுத்த ஜென்மத்துடைய வாழ்க்கையும் இப்பயே வாழ்ந்துருவான். அதுதான் சித்தர்மான் சொல்றாங்க. பல ஜென்மத்துடைய வாழ்க்கையை ஒரே ஜென்மத்துல வாழ்றதுதான் இந்த வாசியோக பயிற்சி. இதுதான் உண்மையான விஷயம். இப்ப நான் வாசியோக பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு வந்து 40 வயசு 42 வயசுல தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் அப்பதான் செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப இருக்கிற பசங்களாம் ஒரு 30 வயசு 25 வயசுலயே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய இறப்புலாம் எங்கேயோ போயிடும். கிருகிருன்னு வாசியை ஒடுக்கி மேல்நிலை வந்துட்டானுங்க. அவங்களாம் வந்து கண்டிப்பா வந்து மிஞ்சி போனா 200 வருஷம் கூட வாழ முடியும். ஈஸியா வாழ முடியும். ரொம்ப ஈஸியா வாழ முடியும். ஒரு ஜென்மம், இந்த ஜென்மம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு மினிமம் 80 வருஷம்னு வச்சுக்கோங்க. அவன் 30 வயசுலேயே வாசியோக பயிற்சி பண்ணி வாசிய சிரசுக்குள்ள ஒடுக்கி மேல்நிலை அடைஞ்சிட்டான், அன்னப்பறவை நிலையெல்லாம் தாண்டி மேலே போயிட்டான் அப்படின்னா அவனுடைய இறப்பு 80 வயசுல இருக்காது. 80 வயசுல இறந்தாதான் அடுத்த ஒரு 5 வருஷத்துல அவன் பிறக்க முடியும். அவனுடைய இறப்பு 80 வயசுல தள்ளி போகும். அப்போ 100 வயசுக்கு ஓடும். 100 வயசுல அவனுடைய இறப்பு வரணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம் வாசி ஒடுங்கிடும் சிரசுக்குள்ள. நல்லா ஒரு அங்கலத்துக்கு போய் ஒடுங்கினா திரும்பவும் தள்ளி போகும் அடுத்த ஜென்மம். அந்த மாதிரி 3 ஜென்மம் 4 ஜென்மம் வாழ முடியும் அப்படின்றதுதான் அகத்திய மகனுடைய கருத்து, சித்தர் மகனுடைய கருத்து. அந்த 3 ஜென்மத்துக்குரிய வேலைகளை அவன் செய்ய முடியும். இப்படிதான் போகர் மகன் வந்து பல ஜென்மங்கள் வாழலான்றதுனால அந்த வாசியோக பயிற்சியை பண்ணி சீனாக்கு போய் அங்க நிறைய கலைகளை கத்துக்கிட்டு, அதெல்லாம் ஜென்மமான பயணம் இல்ல, சும்மா சாதாரண பயணமா என்ன? இன்னைக்கு சீனா பொண்ணா போயிட்டு வந்துடலாம். ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீனா பொண்ணா ரொம்ப கஷ்டமான செயல் போறது. போயிட்டாலே அவன் இறந்துட்டானா உயிரோட இருக்கானே தெரியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் அங்க போகணும். அதுக்கப்புறம் அங்க போய் எல்லா கலைகளும் கத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வந்து அதுக்கப்புறம் நவபாஷணத்தெல்லாம் கத்துக்கிட்டு நவபாஷணத்தெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் ஒரு சிலையை உருவாக்குறாருன்னா எத்தனை ஜென்மமா அவர் கடந்து வந்திருப்பார். அப்ப அவருடைய வாசிய சிரசுக்குள்ள சின்ன வயசுலேயே ஒடுக்கி கொஞ்சம் மேல்நிலை அடைஞ்சு அதுக்கப்புறம் எத்தனை ஜென்மமா கடந்து வந்து அந்த அவருடைய மரணம் கடந்து போய் தான் இந்த நவபாஷண சிலையை அவரால் செய்ய முடிஞ்சது. எல்லாம் நம்ம வந்து போய் பழனியை போயிட்டு நம்ம நேரம் பழனியாண்டவரே அப்படின்னு வாங்கி நல்லபடியா கும்பிட்டு வந்துடுறோம். ஆனா அந்த சிலை செய்யறதுக்கு பௌர்மானுக்கு மிஞ்சி போனா 3 ஜென்மமாவது தேவைப்பட்டிருக்கும். அந்த நவபாஷணத்தை கட்டுறதுக்கு, அந்த முறையை கண்டுபிடிக்கிறது. அந்த அளவுக்கு வாசியை ஒடுக்கி அவங்க ஜென்மத்தை பிடிச்சாங்க. அந்தந்த ஜென்மத்தில் அந்த செய்ய முடியும் பிடிச்சாங்க. இப்படித்தான் வந்து அகத்திய மகான் ஜென்மமா பிடிச்சனாலதான் யுகமா இருக்காரு அகத்திய மகான். எந்த யுகத்துல போய் பார்த்தாலும் அகத்திய மகான் ஒருத்தர் இருப்பாரு. அகத்திய மகான் இல்லாத யுகமே கிடையாது. அப்படித்தான் அவர் பிடிச்சி யுகமா பிடிச்சி வாசியோக பயிற்சியை பிடிச்சி மேல வந்தார். அதுக்கு தான் நான் சொல்றேன் எல்லாருக்கும் வாசியோக பயிற்சியை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். கண்டிப்பா நிறைவேறும். கவலையே பட வேண்டாம். நல்லபடியா வாசியோக பயிற்சியை செய்யுங்க. வாசி தான் ஆதியும் மூலமானது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திர ஜபமாவது செய்யுங்க. இது ரெண்டுத்தையுமே பண்ணும்போது பிறப்பையும் தள்ளி போடலாம், இறப்பையும் தள்ளி போடலாம். இந்த பிறப்பையும் இறப்பையும் தள்ளி போடக்கூடிய ஏதாவது ஒரு மந்திரம் இருந்தால் எனக்கு காட்டுங்க. கிடையவே கிடையாது. பிறப்பையும் இறப்பையும் தள்ளி போடக்கூடிய ஏதாவது ஒரு மார்க்கம் இருந்தாலும் காட்டுங்க. கிடையவே கிடையாது. இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. எக்ஸ்க்ளூசிவா இது மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால சிக்கனை பிடிச்சிக்கோங்க. சிக்கனை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா மேலே போட, இல்லைன்னா உங்களுடைய ஒவ்வொரு பிறப்பும் வீணாகிட்டே இருக்கும். இதுதான் இருக்கிறதே பெரிய பிரச்சனை. இதை நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பட் வந்து மனுஷங்களுக்கு என்ன இருக்குன்னா, இப்போ இங்க இருக்கிற கஷ்டங்கள்னால இதோட நம்ம இறந்துட்டா இதோட பெட்டரா இருந்துருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இறந்துட்டா எப்படி பெட்டரா இருக்க முடியும்? அவங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. கண்டிப்பா இறந்துட்டா பெட்டரா இருக்க முடியும். எப்படி நடக்கும்? இறந்துட்டா எப்படி நடக்கும் பெட்டரா? நீங்க யோசிச்சு பாருங்க.
சித்தர் மகான்கள் எத்தனையோ சித்தர் மகான்கள் பிறந்துட்டாங்க, எத்தனையோ 18 பேர் பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அகத்திய மகான் வந்துட்டாரு, எல்லாம் வந்துட்டாங்க. யாராவது அவங்க காலகட்டத்தில் யூடியூப் இருந்ததா? அவங்க அதை அனுபவிக்க முடிஞ்சுதா? உட்காந்த இடத்துல உட்காந்து அவங்களால சொல்ல முடியுதா? ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஓலைச்சுவடியில் மட்டும் தான் அவங்களால எழுத முடியுது, இல்ல கம்ப்யூட்டர்ல எழுத முடியுது அவங்களால. அப்போ அந்த காலகட்டத்தை அவங்க அனுபவிக்கல, அந்த ஜென்ரேஷனை அவங்க புரிஞ்சுக்கல. இதுதான் விஷயம். அப்போ அவங்களே மேக்சிமம் லெவலுக்கு வந்தவங்களாலே அதுல வர முடியல. அப்படி இருக்கும்போது அது இறந்துட்டதுனால அது நடக்காது. அவங்க இன்னும் வாசியோக பயிற்சியை பண்ணி ஒரு பிறவிலையும் வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைய அது நடக்க முடியும். இதுதான் உண்மை. இப்ப நம்ம இருக்கோம், இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை வந்திருக்கேன். மேல்நிலை வந்து என்னால மேக்சிமம் ஸ்டேஜ்ல என்னென்ன பண்ண முடியும் பண்ணிட்டேன். இப்போ ஏஐ வரைக்கும் எனக்கு தெரியுது. இப்ப அடுத்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன்ல ஏஐ வரைக்கும் தெரியுது. இப்ப இந்த ஜென்ரேஷன்ல ஏஐ வரைக்கும் தெரியுது. இப்ப நமக்குள்ளேயே வந்து 90s கிட்ஸ்க்கும் 2000 கிட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. உணவுலையும் டிஃபரன்ஸ் இருக்கு, அவங்க லைஃப் அப்ரோச் பண்ற விதத்துலையும் டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, ஜென்ரேஷன் கேப் இருக்கு. அந்த ஜென்ரேஷன் கேப் எல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? செத்து போயிட்டா தெரிஞ்சுக்க முடியுமா? ஒருத்தர் 90s கிட்ல இருக்கான், அவன் செத்து போயிட்டான். உடனே 2000 கிட்ல அவன் பிறகுறான். பிறந்த உடனே 90s கிட்ல இருந்த அந்த அனுபவம் வந்து 2000 கிட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? 2000 கிட் என்ன சொல்லுவான், ஏய் பூமராங்க அவன் போக சொல்றான் அப்படிமா. இது புரியவே புரியாது 90s கிட்ல செத்து போய் பிறந்தவன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஜென்ரேஷன் கேப் புரியாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சித்தர் மகான்கள் இந்த வாசியோக பயிற்சியை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஜென்ரேஷனா மாத்தி வந்தாங்க. இதை வந்து சித்தர் மகான்கள் மாத்தி வந்ததை எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா டைம் டிராவல்னு சொல்லிட்டாங்க. இது டைம் டிராவல்லாம் கிடையாது. வாசியோக பயிற்சியை பண்ணி வாசிய சிரசுக்குள்ள ஒண்ணா அடுத்த ஜென்மத்துக்கு நீ இப்ப வாழலாம். இப்ப நான் அடுத்த ஜென்மத்துக்கு சேர்த்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்மங்களையும் நீ சேர்ந்து இறக்கி வாழ முடியும் உன்னால. வாசியோக பயிற்சியில மட்டும்தான் இந்த ஜென்மத்துக்கும் உனக்கு இறைவனோட ஆசீர்வாதம் இருக்கும், அடுத்த ஜென்மத்துக்கும் நீ இதே உடலோடு இப்படியே நீங்க அடுத்த ஜென்மத்தை நீ கடந்து போறதுக்கும் இறைவனோட ஆசீர்வாதம் இருக்கும். வேற எந்த மார்க்கத்திலையும் இருக்காது. ஏன்னா உயிர் மட்டும்தான் ஜென்மமா பயணிக்கிறத தவிர உடல் பயணிக்கல. ஒரு ஜென்மத்துக்கு ஒரு உடல் தான், ஆனா உயிர் பல ஜென்மமா பயணிக்குது. அப்ப உயிரை நீங்க வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைய வச்சீங்கன்னா உயிரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அப்ப அடுத்த ஜென்மம் வரைக்கும் அது பயணிக்கும் உடம்புலயே, ஸ்லோவா யூஸ் ஆகும். ஒரு சிலிண்டர் வாங்குறோம், ஃபுல்லா வச்சு ஏத்திட்டே இருந்தோம்னா சீக்கிரமா தீர்ந்து போயிடும். சிம்லயே வச்சுட்டு இருந்தா 2 மாசம் ஓட்டலாம்ல. அது மாதிரிதான் வாசியை கம்மியா செலவு பண்ண நம்ம ஜென்மமா கிடக்கலாம். இதை கண்டுபிடிச்சதுதான் அகத்தியமானோட வேலை. இதை தான் வச்சு கண்டுபிடிச்சாரு. அப்ப வாசியை கம்மியா செலவு பண்ணணும். இப்ப எல்லாம் நிறைய பேர் சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் இப்படிலாம் படிப்பாங்க. அதுல படிக்கும்போது சொல்லுவாங்க, ஐயா நான் வாசியை கம்மியா தான் செலவு பண்றேன், வாசியோக பயிற்சியும் பண்றேன், ஆனா அபானன் மூலியமா நிறைய வாசி வீணடிச்சதே, நான் என்ன பண்றது அப்படின்லாம் கேட்பாங்க. சித்தர் மகான்கள் கேட்டிருக்காங்க பாடல்கள். நிறைய பேர் பாடல்கள் எல்லாம் படிப்பாங்க, அந்த பாடல்களை கேட்பாங்க. அதெல்லாம் வந்து விதி. அதுல சிதைஞ்சாலுமே மூக்கு வழியா சிதைஞ்சாதான் எப்பயுமே கணக்கு. அபானன் வழியா சிதைஞ்சா கணக்கு கிடையாது. காத்து மூக்கு வழியா இழுத்தா மட்டும்தான் கணக்கு. அப்படிதான் கணக்கை தவிர மற்றபடி கணக்கு கிடையாது. சுவாசத்தின் கணக்கு அப்படி கிடையாது. நீங்க என்னதான் பண்ணாலும் சுவாசத்தை இப்ப வந்து ஒருத்தருக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மூக்குலையும் அந்த மூக்குலையும் மாறி போறத எப்படி இறைவன் அதை மாத்துறான்? எப்படி அது மாறுது? அந்த மாற்றத்தை உருவாக்குறதே வாசி தானே. அந்த வாசிக்கு தெரியுது இல்ல, 2 மணி நேரம் ஆயிடுச்சு இவனுக்கு மாறணும் அப்படின்னு. அது என்ன டைம் கிளாக்கா வச்சிருக்கு தலைக்குள்ள, இவனுக்கு 2 மணி நேரம் ஆனவன மாத்தணும்ன்றது இல்ல. அலாரம் வச்சு பண்ணா நம்ம ஒவ்வொரு செயல் பண்ணும்போது அலாரம் வச்சுக்கிறோம். ஆனா அந்த மாதிரி அலாரம் வச்சுக்குதா வாசி? அப்ப பாருங்க, அப்ப வாசியோட அறிவை பாருங்க. சாதாரண அறிவு கிடையாது. எனக்கு வந்து மாசத்துக்கு 1 நாடி தான் ஓடும். போன மாசம் வரைக்கும் சந்திர நாடி ஓடிச்சு. இப்போ ஆவணி மாசம் ஆரம்பிச்சிருச்சு. ஆவணி மாசம் ஆரம்பிச்ச உடனே சூரிய நாடி ஓடணும். இப்ப சூரிய நாடி ஓடுது. ஆனா இந்த சந்திர நாடி வந்து சூரிய நாடி மாறும்போது நான் நிறைய தடவை 1 மாசமும் நான் கணக்கு பண்ணுவேன், யோசிப்பேன். இந்த சந்திர நாடி சூரிய நாடி ஓடும்போது எந்த டைமிங்ல ஆரம்பிக்குது அப்படின்னு. கரெக்டா நான் எப்போ பிறந்தனோ அந்த டைமிங்ல தான் கரெக்டா நாடி மாறும். அதை என்ன சொல்லியா கொடுத்துக்க முடியும்? அதுக்கு நான் இப்பதான் பிறந்தேன், நீ இப்பதான் மாறணும் அப்படின்னு நான் சொல்லியா கொடுக்குறேன்? ஒண்ணும் இல்லை, தானாவே மாறுது பாருங்க. அந்த மாதிரி வாசிக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. அதனால வாசியை பிடிச்சிக்கோங்க. அதுதான் நான் ஒரு தடவையும் வாசியுடைய பெருமையை சொல்றதுதான் இந்த அகத்தியர் வாசியோகம் சேனல்ல வேலையே, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால வாசியை பிடிச்சிக்கோங்க. வாசி அன்றி வேற ஒன்றுமே சொத்து கிடையாது. உங்களுக்கு எந்த சொத்தா இருந்தாலும் நீங்க அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்கணும்னா வாசியை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பல ஜென்ரேஷன் தாண்டி நீங்க அனுபவிச்சுட்டே இருக்கலாம். சொத்து, சந்தோஷம், சுகம் எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம் தள்ளி. வாசியை பிடிக்கல அப்படின்னா இப்ப அனுபவிக்கிற சந்தோஷமே முடிஞ்சு.
இப்ப இருக்கிற சொத்தையே நீங்க ஆள முடியாது. அதையும் தெரியும். அதுக்கு தான் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்க சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வாசி முன்னாடி. நீங்க சேர்த்து வைக்க வேண்டியதே வாசி தான். நீங்க வாசியை தான் சேர்த்து வைக்கணும். அப்ப வாசியை மூச்சை சிரசுக்குள்ள விடுங்கன்னா கம்மியா மூச்சை விடும். குதிரை நிலைக்கு போனீங்கன்னா நீங்க சக மனுஷன் ஒரு நாள் ஃபுல்லா மூச்சை வீணடிக்கிறதுல நீங்க அரை நாள் வீணடிச்சாலே போதும். ஒரு நாள் ஓடிடும். குதிரை நிலையில ஆரம்பம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக 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 ஈஸியா உங்களுக்கு அவர்ஸ் கம்மியாகும். கம்மியான அவர்ஸ்லயே இந்த பூமியின் நாட்கள் ஓடிடும். பூமி நாட்கள் ஓட ஓட உங்களுக்கு வயதாகும். ஆனா பூமி நாட்கள் ஓட ஓட வாசியை பிடிச்சி வாசிய சிரசுக்குள்ள ஒடுங்கினீங்கன்னா வயதாகாது. ஏன்னா உடலுக்கு பூமி நாட்கள் மட்டும்தான் வயது. ஆனா வாசியோட செயல்பாடுகளை வச்சுதான் வயது. இந்த மாதிரி இவ்வளவு சுவாசம் பண்ணா உனக்கு இந்த ஜென்மத்துல இப்படி மரணம் அப்படின்னு சொன்னா அந்த சுவாசத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி இந்த வாசியோக பயிற்சி பண்ணி மிச்சம் பண்ணி அந்த சுவாசத்தை வைக்க அடுத்த ஜென்மத்துக்கும் தொடரும். தொடர்ந்து திரும்பவும் அடுத்த ஜென்மத்தையும் நீங்க வாழலாம். இந்த ஜென்மத்திலேயே இதெல்லாம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. இது எல்லாமே சயின்ஸ் ரீதியா நடக்கிறது. இது எதுவுமே யாரும் மாத்துறது இல்ல, யாரும் செய்யறது இல்ல. உங்களுடைய மூச்சு காத்து உங்களுக்கு செய்யறது. இதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. சட்டம் போட்டு தடுக்கவும் முடியாது. இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு முட்டி போட வச்சு உங்களை மாற்றவும் முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் மாற்ற முடியாத செயல்கள். இதெல்லாம் இயற்கையா நடக்கிற செயல்கள். நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த இயற்கைக்கு ஏற்ப நம்ம செலவினத்தை குறைச்சிடும். இப்ப நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ப நம்ம செலவினத்தை குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கல. அது மாதிரி நம்ம ஆயுள இயற்கைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி சேமிச்சு அடுத்த ஜென்மத்துக்கும் கூட சேர்ந்து வாழ்றோம். இறக்காம பிறக்காம. அடுத்த ஜென்மன்றது இறக்காம பிறக்காம ஒருத்தங்க அடுத்த ஜென்மம் கிடைக்குதுன்னா சாதாரண விஷயமா? அப்படி யோசிங்க. அதுக்கு வாசி யோக பயிற்சி தான் பிளாட்ஃபார்ம். வேற எதுவும் இல்லை இந்த உலகத்துல.